என்னடா இதெல்லாம்? வந்து வாச்சிருக்குதுங்களே பிள்ளைங்க பேய்ங்க மாதிரி. அதுங்க கலாட்டா பண்ணதே அடக்கி வைப்போம்னு நான் குறுக்க போனேன். என்ன அடக்கி விட்டாங்க. ஏண்டா இவ்வளவு கட்டு போட்டிருக்காங்களே, ஒரு சத்தம் போடக்கூடாது? ஏன் வாயை திறந்து அதனையும் துணியை வச்சு அடைக்கிறதுக்கா? நல்லா இருக்குடா. இந்த சின்ன பசங்களை மேனேஜ் பண்ண தெரியல. உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்க பண்ணா? உங்க அண்ணன் பிள்ளைங்க நீ எல்லாம் வெக்க பண்ணா? ராமு, ஐ ஆம் சாரி பாஸ்கர். வாய் தவறி உங்க அண்ணன் பேச்சு எடுத்துட்டேன். என்ன பண்ண சொல்ற? பிள்ளைங்க இருக்கிற லட்சணம் அப்படி. இது வரைக்கும் 7 வாத்தியாரங்க வந்தாச்சு. வர்றவங்க எல்லாம் இவங்க படுத்துற பாட்டை பார்த்துட்டு சம்பளம் கூட வாங்காம திரும்பி ஓடிட்டாங்க. நான் குழந்தைங்க கிட்ட காட்டுற கண்டிப்பா வேற யாருமே காட்டுறது இல்ல. நீ அவங்க கூடவே சேர்ந்து விளையாடினா எப்படி உன்னை மதிப்பாங்க? மதிக்க வேண்டாம், மிதிக்காம இருந்தா பார்த்தாதா? ஆமா, கடைசி அனுசூயான்னு ஒரு டீச்சர் அம்மா வந்தாங்களே, அவங்களும் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்களா? வந்தாலே அனுசூயா, பேருதான் அனுசூயா. புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு பெத்த 2 குழந்தைகளை விட்டுட்டு இங்க வந்தா, நம்ம வீட்டு குழந்தைகளை பார்த்த உடனே அந்த குழந்தைகளே பெட்டர்னு புருஷனோட போய் சேர்ந்துட்டா. சம்பளத்தை சேர்த்து தரேன்னு சொன்னேன், கேட்கலையே, நிக்கலையே, போயிட்டாளே. போதுண்டா. இந்த குழந்தைகளை பத்தி எனக்கு இருக்கிற மனவேதனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க இஷ்டப்படியே விட்டுட்டா எப்படி? கவலை விடு, அவங்களை கண்டிச்சு வளர்க்கணும், அவ்வளவுதான். நாளைக்கே ஒரு பெரம்பை வாங்கிட்டு வந்து, இந்த பெரம்பு உனக்கு ஒண்ணும் இல்ல குதிரை ஓட்டுறதுக்கு, நான் வேற பெரம்பு வாங்கிட்டு வந்து பிச்சு போடுறேன், பிச்சு. முன்னாடி அப்படி பண்ணா மரவள் என்ன பண்ண மாட்டாங்க. குச்சி வாங்கிட்டு வரேன்னு கொடுத்துட்டான். ராதா கம்மிய வாடாங்க. ராமு உங்ககிட்ட மன்னிப்பு கேளு. உங்ககிட்ட வேணும்னா கேக்குறேன். அவரே பெரம்பல் அடிப்பேன்னு சொல்றாரு. ராதா சாரி அத்தை, வீட்டுல இவ்வளவு வேலைக்காரங்க இருக்கும்போது நீங்க எதுக்கா ஷாப்பிங் போனோம்? நீங்களாவது வீட்டுல இருந்து குழந்தைகளை பார்த்துக்க கூடாது? ராமு வீட்டுல இருக்கானேன்னு தாப்பா நான் வெளியே போனேன். உங்க மகன் ராமு தானே? இவனை பாத்துக்கவே 10 ஆள் வேணும். இந்த குழந்தைகள் பிரச்சனை நினைச்சாலே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. கவலைப்படாதப்பா, நம்ம டாக்டர் விஜயனுக்கு போன் பண்ணா உடனே புது டீச்சர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் புது வாத்தியாரமா வரும்போது நல்லாதான் நினைக்கிறான். இந்த குரங்களோட யார் பழகுவாங்க? பேசாம இருடா. நீ பொறுமையா இரு பாஸ்கர், எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஏமா குழந்தைகளை நினைக்கும் போதெல்லாம் பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்றான். இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதுங்களும் உருப்பட மாட்டேங்குதுங்க. ஒண்ணு பண்ணலாமா? இந்த பசங்களை எல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டானே. அப்படி இல்ல ராமு, ஆசிரமத்துல சேர்ப்போமா? அது இல்லடா, அவன் அண்ணன் குழந்தைகளை தன் குழந்தைகளாவே நினைக்கிறான். அதனாலதான் அவங்களை அனாதைகளா வெளியே அனுப்ப அவன் இஷ்டம்.